புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாயகன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வாரம் கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விசச்சாராய மரணம் அதன் தொடர்பான களப்பணிக்கு சென்றிருந்ததால கடந்த வாரம் நாயகன் நிகழ்ச்சி தொடர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த வாரம் நாயகன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கடந்த 2 எபிசோடுகளா பார்த்தோம்னா நம்ம பிற மாநிலங்கள்ல இருந்த தலைவர்கள் குறித்து நம்ம பார்த்தோம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதற்கு பிறகு ராகுல் காந்தி குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் குறித்து தான் பார்க்க போறோம். ஜூலை 1ஆம் தேதி இன்று அவருக்கு பிறந்த நாள். தன்னோட 86வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவர் வேறு யாரும் இல்ல, நீங்க கண்டிப்பா தம்பளையும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர், திமுகவோட பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவை முன்னவர் அப்படின்னு பல முக்கிய பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற மூத்த தமிழ்நாட்டோட மிக மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவராகவும் இருக்கிற துரைமுருகன் அவர்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். துரைமுருகன் யாரு, அவர் எப்படி அரசியல் களத்துக்கு வந்தாரு, அவரோட அரசியல் பயணங்கள் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய காலகட்டத்தில் இளம் தலைமுறையினருக்கு துரைமுருகன் எப்படி அறிமுகமாயிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் துரைமுருகன் அறிமுகமாயிருக்காரு. வட்டாட்சியர் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலா இருக்கட்டும், அவரோட எப்பிக்கான ரிப்ளையா இருக்கட்டும், பத்திரிகையாளர் சந்திப்பு உள்ளிட்ட விஷயங்கள் நடத்தினா அதுல அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் உள்ளிட்ட விஷயங்கள் ஆகட்டும், மேடையா இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் எதை பற்றியுமே ஒரு மாதிரி கவலைப்படாத ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரியான அவரோட பிஹேவியர் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ரொம்பவே பிடிச்சு போன ஒரு விஷயமா இருக்கு. ஆனா துரைமுருகனுக்கான அடையாளம் அது மட்டுமே இல்ல. உதாரணமா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்த 3 சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னா துரைமுருகன் யார் அப்படின்ற ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை அந்த தொகுதிக்கான அந்த நிதி குறித்து சட்டமன்றத்தில் பேசுறாங்க. அப்போது அதற்கான பதில் குறிப்பிட்ட அமைச்சரிடமிருந்து அதற்கான பதிலும் போயிடுது. ஆனா அவை முன்னோரான துரைமுருகன் எந்திரிச்சு, நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு விட்டுட்டு நீங்க எப்ப புகுந்த வீட்டுக்காக பேசுறீங்களோ அப்பதான் உங்களுக்கான நிதி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஜாலியா ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. துரைமுருகன் அவரோட சொந்த ஊரும் வேலூர் தான். வேலூர் பக்கத்துல, காட்பாடி பக்கத்துல ஒரு கிராமம். அதே போல வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க திருமணம் செய்திருக்கிற ஊரும் வேலூர் தான். நீங்க வேலூருக்காக உங்களுக்கான நிதியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தன்னோட ஊரையும் அதை ஒப்பிட்டு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். துரைமுருகனுக்கான ஒரு ஃபேஸ் தான் எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம், ஜாலியா கமெண்ட் அடிக்கிறது அப்படின்னு. இன்னொரு சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வனத்துறை அமைச்சரான மதிவேந்தன் தன்னோட மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா யானைகளோட வழித்தடம் குறித்து குறிப்பிட்ட கேள்விகளை எழுப்புறாரு. அப்போது அந்த ஈஷா யோகா மையம் குறித்த அது தொடர்பான கேள்விகளாகவும் அது எழுது. அப்போது யானைகளோட வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதற்கான முழுமையான ஒரு நாலேஜ் இன்னும் கிடைக்கல, ஆஃப் நாலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சர் பதில் சொல்றாரு. அப்போதும் கூட அவை முன்னோரான துரைமுருகன் எழுந்து அவர் ஈஷா யோகா மையம் குறித்து தான் கேள்வி கேட்கிறாரு. அது குறித்து நீங்க ஆய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாரு. அதற்கு துறை அமைச்சரான மதிவேந்தன் இன்னமும் ஆய்வு பண்ணல அப்படின்னு பதில் சொல்றாரு. 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்க அமைச்சர் பொறுப்பேற்ற, இன்னமும் ஆய்வு பண்ணல அப்படின்ற ஒரு கராரான ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜென்ரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஈஷாவது முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். தன்னோட சொந்த கட்சியோட அமைச்சராக இருந்தாலும் கூட உடனடியாக கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கேள்வியை கேட்கக்கூடியவராகவும் துரைமுருகனோட ஒரு கரார் முகமா இதை நம்ம கராரான ஒரு ஃபேஸா இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதே போல எம்எல்ஏக்கள் குறித்து துரைமுருகன் பேசும்போது இப்போல்லாம் எம்எல்ஏக்கள் கோரிக்கை வச்சுட்டு அதோட விட்டுடுறீங்க, அப்படி இருக்கக்கூடாது, தொடர்ச்சியா போய் அமைச்சர்களை பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ 2-3 தடவை பார்க்கும்போது எம்எல்ஏ 2-3 டைம் வராரே, நம்ம செய்திடலாம் அப்படின்னு அமைச்சருக்கும் ஒரு எண்ணம் வரும். அதனால தொடர்ச்சியா போய் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு.
அதே போல அந்த கள்ளச்சாராயம், மது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து துரைமுருகன் பேசிய விஷயங்களும் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி அப்படின்னு ஒரு சொல்லாடலே உண்டு. ஆனா துரைமுருகன் அதை பற்றிலாம் எப்போதுமே யோசிக்கிறது இல்ல. நகைச்சுவையா பேசுவதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்துல கராரா இருக்கணுமோ அந்த இடத்துல கராராவும் இருப்பாரு. அதே வேளையில மற்ற அரசியல் தலைவர்கள், அதுவும் மூத்த அரசியல் தலைவர்கள் அந்த கடைபிடிக்கிற ஒரு மாரி கான்ஷியஸா அரசியல்ல இருக்கும்போது கான்ஷியஸா பேசணும் உள்ளிட்ட விஷயங்களையுமே கூட துரைமுருகன் எப்போதுமே ஒரு படி வந்து தாண்டிடுவாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி நகைச்சுவையா பேசுறவங்க ரொம்ப வந்து கான்ஷியஸா இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்பவே கராரா இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியா இருக்கு. கராரா இருக்கவங்க கிட்ட ஒரு நகைச்சுவை தன்மை, ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குமா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அதே போல இது எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஒரு மாரி நம்ம வந்து பெரிய பொறுப்புல இருக்கோம். நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவர். அதனால ரொம்ப கான்ஷியஸா யதார்த்தத்தை மீறி யதார்த்தத்துல அந்த விஷயங்கள் தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பூச்சுக்களோட தான் பேசணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு. அதையுமே கூட உடைத்து பேசக்கூடிய ஒருவராகத்தான் துரைமுருகன் இருக்காரு அப்படின்னு துரைமுருகனுக்கு ஒரு மாரி ஒரு பல பரிமாணங்கள் இருக்கு அப்படின்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட துரைமுருகன் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேலூர் பக்கத்துல, குடியாத்தம் பக்கத்துல காங்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் துரைமுருகன் வந்து வராரு. அவரே தன்னோட ஊரை பத்தி குறிப்பிடும்போது, ரோடு வசதி இல்லாத, ஒரு பள்ளிக்கூடமும் கூட இல்லாத ஒரு ஊர்ல இருந்து தான் நான் வந்து வந்தேன் அப்படின்ற விஷயங்களை வந்து துரைமுருகனே வந்து பதிவு செய்றாரு. ஆரம்ப காலத்துல தன்னோட உறவினர்கள் வீட்ல இருந்து தான் துரைமுருகன் வந்து படிக்கவும் செய்றாரு. மாணவர் பருவத்திலே அண்ணா அவரோட அந்த ஸ்பீச் அப்படின்றது துரைமுருகனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அந்த வகையில அண்ணாவோட அந்த பேச்சால ஈர்க்கப்பட்டு 1954 தன்னோட 16வது வயசுல திமுகல வந்து தன்னை வந்து இணைச்சுக்கிறாரு துரைமுருகன். தொடர்ச்சியா சென்னையில சட்டக்கல்லூரியில வந்து துரைமுருகன் வந்து படிக்கிறாரு. தன்னோட இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு வந்து பச்சையப்பன் கல்லூரியிலையும் வந்து துரைமுருகன் வந்து படிக்கிறாரு. முருகன் அப்படின்ற இயற்பெயரை கொண்ட துரைமுருகனுக்கு பேச்சு திறமை அப்படின்றது ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். திராவிட இயக்க தலைவர்களுக்கே உரித்தான அந்த பேச்சுக்கலை அப்படின்றதும் துரைமுருகனுக்கு வந்து இளம் வயதிலே வந்து கைகூடியிருது. தன்னோட கல்லூரியில ஒரு விழால துரைமுருகனோட பேச்சை பார்த்த எம்ஜிஆர் அவரை வந்து தனியா அழைச்சு அவர்கிட்ட வந்து பேசுறாரு. அவரோட குடும்ப பின்புலம் உள்ளிட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிற எம்ஜிஆர் அவரோட கல்வி செலவு அனைத்தையுமே வந்து தானே வந்து ஏத்துக்கிறாரு. கல்வி செலவு மட்டுமல்ல, துரைமுருகனே பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம சொல்லணும். உடைகள் கூட வந்து அடுக்கடுக்கா வந்து துரைமுருகனுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து எடுத்து கொடுப்பாரு. 7 செட்டு 8 செட்டு தான் எனக்கு வந்து அவர் வந்து உடை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு துரைமுருகனை ரொம்ப நெகிழ்ச்சியோடு வந்து பல இடங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையாவும் இருக்காரு. எல்லாம் சரி, இந்த நிகழ்ச்சிக்கு துரைமுருகன் எப்படி நாயகனா துரைமுருகனை வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுவரை 10 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரா துரைமுருகன் ஆயிருக்காரு. அந்த வகையில தான் நம்மளோட நாயக நிகழ்ச்சியோட நாயகனா துரைமுருகன் வந்து வராரு. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவரோட முதல் தேர்தல்ல 1971ல காட்பாடியில நடக்கிற தேர்தல்ல தான் துரைமுருகன் முதன் முறையா போட்டியிடுறாரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரோட 17,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று துரைமுருகன் வந்து மாபெரும் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று முதன் முறையாக எம்எல்ஏ ஆறாரு. அப்போது துரைமுருகனுக்கு அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது எதுவும் வந்து கொடுக்கப்படல. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா, எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து பிரிஞ்சு 1972ல வந்து எம்ஜிஆர் அதிமுகன்ற கட்சியை உருவாக்குறாரு. திமுகல இருந்த ஒரு சில எம்எல்ஏக்கள் கூட எம்ஜிஆர் பக்கம் வந்து போறாங்க. பல்வேறு தலைவர்களும் எம்ஜிஆர் பக்கம் வந்து போறாங்க. ஆனா எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளையான துரைமுருகன் எம்ஜிஆரை நோக்கி வந்து போகல. அவர் வந்து திமுக கூட தான் இருக்காரு. என்னை வந்து வளர்த்தவரா எம்ஜிஆர் இருந்தாலுமே கூட கொள்கை வழியா என்னோட தலைவர் வந்து கலைஞர் தான் அப்படின்ற மாதிரி திமுகலே வந்து துரைமுருகன் வந்து தொடர்றாரு. 1972ல தொடங்கப்பட்ட அதிமுக 1977ல அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. தொடர்ச்சி 1980 தேர்தலையுமே மீண்டும் 2வது முறையாக அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த காலகட்டத்தில் 1977ல மீண்டுமே கூட துரைமுருகன் வந்து காட்பாடியில போட்டியிட்டு வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றுட்டு 1980 தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அவர் வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு 3வது முறையாக எம்எல்ஏ வெற்றி பெறாரு. அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் அவரோட சட்டமன்ற செயல்பாடுகள் அப்படின்றது இன்று வரையிலும் அவரை பற்றி நீங்க எந்த ஒரு செய்தி குறிப்பு, அவரை பற்றி அரசியல் வரலாறு, அவரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குறிப்பு வந்து அவரை பற்றி வந்து இடம்பெற்றிருக்கும். அவரை பற்றி மட்டுமல்ல, அவரோட 2 தலைவர்களையும் சேர்த்து ரகுமான் கான், கா சுப்பு இருவரையும் சேர்த்து இடி மின்னல் மலை அப்படின்னு 3 பேருமே எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே அது சட்டமன்றமா இருக்கட்டும், இல்ல பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எதிர இருக்கவங்க ரொம்பவே அமைதியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அந்த அளவுக்கு தங்களோட உரைகளால எதிரில் இருக்கவங்கள வாய்ப்பிழக்க வைக்கிற ஒரு செயலை தான் மூவருமே செஞ்சிருக்காங்க. அதுல மின்னலாக களமிறங்கி சட்டமன்றமா இருக்கட்டும், இல்ல பொதுக்கூட்டமா இருக்கட்டும், தன்னோட கருத்துக்களை தன்னை செல்லமாக வளர்த்த எம்ஜிஆரோட கட்சியான அதிமுகவுக்கு எதிராக மிக தீவிரமாக பேசி வந்த ஒருவராகவும் துரைமுருகன் வந்து இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வந்து மிக தீவிரமான துரைமுருகனோட இந்த கருத்துக்களால எம்ஜிஆரே அவரை கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. என்னை கூப்பிட்டு வந்து பேசினாரு, நீ வந்து என்னோட வந்து கட்சிக்கு வந்துரு அப்படின்னு. அப்போது வந்து இல்ல, கலைஞர் தான் என்னோட தலைவர் அப்படின்னு சொன்னேன். அப்பனா
நான் யாரு அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டப்ப நீங்க வந்து என்னோட தெய்வம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு எம்ஜிஆர் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார் அப்படின்னு துரைமுருகனே வேலூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா 1984லயுமே கூட மீண்டும் அதிமுக வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தான் முதல்வர் ஆகிறாரு. அந்த தேர்தலில் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட துரைமுருகன் வந்து முதல் முறையாக தன்னோட தேர்தல் பயணத்துல முதல் முறையாக தோல்வியை வந்து துரைமுருகன் வந்து தழுவுறாரு. தொடர்ச்சியா 1987 எம்ஜிஆர் மறைவு அந்த விஷயங்கள் நடக்குது. 89ல மீண்டும் தேர்தல் நடக்கும்போது மீண்டுமே காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு துரைமுருகன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டுமல்லாத அப்போதைய கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையிலையும் துரைமுருகன் வந்து முதன்முறையாக பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அந்த ஆட்சி அப்படின்றது 2 வருடங்கள்ல போயிடுது. 1991ல மீண்டும் வந்து தேர்தல் வருது. அந்த தேர்தலில் 2வது முறையாக துரைமுருகன் காட்பாடியில் வந்து போட்டியிட்டு தோல்வியை வந்து தழுவுறாரு. அந்த தேர்தலில் சென்னையில போட்டியிட்ட கலைஞர் கருணாநிதியை தவிர யாருமே திமுக வெற்றி பெறல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு 1996ல இருந்து 2021 வரைக்கும் நடந்த 6 சட்டமன்ற தேர்தல்களிலுமே காட்பாடி தொகுதியில போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றியையும் வந்து துரைமுருகன் வந்து பெற்றுட்டு வராரு. 1996ல மீண்டும் திமுக ஆட்சி அமைது. அப்போதும் பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் வந்து பொறுப்பேற்கிறாரு. 2001ல எதிர்க்கட்சியா திமுக வந்து இருக்காங்க. மீண்டும் 2006ல ஆட்சியை பிடிக்கும் போது மீண்டுமே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு. 2009 டு 2011 அந்த காலகட்டத்தில் வந்து சட்டத்துறை அமைச்சராகவும் துரைமுருகன் வந்து இருக்காரு. 2011ல திமுக வந்து ஆட்சியை வந்து பறிகொடுக்குறாங்க. மீண்டும் 2016லயுமே கூட திமுக வந்து எதிர்க்கட்சியா தான் அமர்றாங்க. அப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக துரைமுருகன் வந்து இருக்காரு. மீண்டும் 2021 காட்பாடியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 746 அப்படின்ற ரொம்பவே சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துல துரைமுருகன் வந்து வெற்றி பெறாரு. பயங்கரமான இழுபறியாகவும் அந்த தொகுதி வந்து இருந்தது. ஆனாலும் கூட துரைமுருகன் வந்து 6வது முறையாக தொடர்ந்து 6வது முறையாக காட்பாடி தொகுதியில் வந்து வெற்றி பெறாரு. ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக துரைமுருகன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. தற்போது நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. சட்டமன்றத்தோட அவை முன்னவர் அப்படின்ற ரொம்பவே முக்கியமான பொறுப்பையும் வந்து துரைமுருகன் வந்து வகிச்சிட்டு வராரு. சட்டமன்றத்துல துரைமுருகனோட செயல்பாடுகள் அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். கட்சியில அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட 2008ல இருந்து 2015 வரைக்கும் திமுகவோட துணை பொதுச் செயலாளரா துரைமுருகன் இருக்காரு. 2015ல இருந்து 2018 வரைக்கும் முதன்மை செயலாளராக துரைமுருகன் இருக்காரு. 18ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவோட பொருளாளரா துரைமுருகன் வந்து இருக்காரு. 20ல இருந்து தற்போது வரைக்கும் திமுகவோட பொதுச் செயலாளரா துரைமுருகன் வந்து பதவி வச்சுட்டு வராரு. பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து துரைமுருகன் சொல்லும் போது அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகனுக்கு அப்புறம் 4வது ஆளாக நான் வந்து இந்த பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கேன். என்னோட இந்த பிறப்புக்கு இந்த ஒரு பொறுப்பே வந்து போதும் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா வந்து துரைமுருகன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்குமே நம்ம திமுகல அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அண்ணா காலத்துல இருந்து ஆக்டிவா இருக்கிற தலைவர் தற்போது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமி உடல்நிலை சரியில்லாம சிகிச்சை எடுத்துட்டு வராரு. அந்த வகையில ஒரு மூத்த தலைவராக துரைமுருகன் தான் வந்து இருக்கிறாரு. அண்ணா காலம் தொட்டு கலைஞர் காலம் தொட்டு ஸ்டாலின் காலத்திலையும் அப்படின்னு தலைமுறையை தாண்டியும் திமுகவோட தலைவராக முக்கிய தலைவராக துரைமுருகன் வந்து தொடர்ந்துட்டு வராரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் கூட ரொம்பவே ஒரு பிடித்த தலைவராகவும் வந்து துரைமுருகன் வந்து இருக்காரு. நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்லூர் ராஜு முதற்கொண்டு பல தலைவர்களுக்கு வந்து ஓ.பி. பன்னீர்செல்வம் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன அனைவருமே வந்து ரொம்பவே மரியாதையாக பேசக்கூடிய மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும் வந்து துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகனோட பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு நேரங்களில் வந்து ரொம்பவே சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. அவர் இப்படி பேசியிருக்கலாமா, ஒரு பெரிய தலைவராக இருந்துட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் கூட வந்து வருவதுண்டு. ஆனா அவர் ரொம்பவே யதார்த்தமா வந்து ரொம்பவே கேஷுவலா இருக்கிற விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபரா வந்து பார்க்கப்படுறாரு. அதையும் தாண்டி சொற்பொழிவுகள் அப்படின்ற விஷயங்கள் கிருபானந்த வாரியார் மாதிரி பேசுறது, மற்ற தலைவர்கள் மாதிரி பேசுறது, அவங்களோட அந்த உடல் மொழி அவங்களோட நடை உடை பாவனை குறித்தெல்லாம் வந்து அதை போலயே இமிட்டேட் பண்ணி பண்றது அப்படின்றதுலயுமே கூட துரைமுருகன் வந்து அந்த மாதிரியான விஷயங்களையும் சிறப்பா வந்து பண்ணுவார். அவர் கூட இருக்கிறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு தான் தற்போதைய திமுக இருக்கிற பல அமைச்சர்கள் கூட வந்து பொதுவா வந்து தெரிவிப்பது உண்டு. அது மட்டுமல்ல கலைஞரோட ரொம்பவே கலைஞர் கருணாநிதி அவரோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகவும் துரைமுருகன் இருந்தாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். எங்க பார்த்தாலுமே கலைஞர் ஒரு இடத்துக்கு போனாலுமே வா துரை அப்படின்னு கூட்டிட்டு போவாரு அப்படின்ற அளவுல துரைமுருகன் வந்து பல இடங்கள்ல வந்து நெகிழ்ச்சியா வந்து அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அதே போல கலைஞரோட அந்த நகைச்சுவை உணர்வா இருக்கட்டும் இல்ல அவர் ரொம்ப எமோஷனலா ஒரு தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ திட்டிட்டு திரும்ப வந்து கூப்பிட்டு பேசின உள்ளிட்ட சம்பவங்களை மற்ற
தலைவர்கள் இல்ல கலைஞர் கருணாநிதி அவரோட குடும்பத்தினரை தாண்டி துரைமுருகன் சொல்லும்போது அதுக்கு ஒரு தனியான ஒரு எமோஷனல் கனெக்ட் உருவாகத்தான் செய்யறத நம்ம வந்து கவனிக்க முடியுது. அதையும் தாண்டி இப்ப நம்ம பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவரோட மறைவுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு நேர்காணல் நடக்குது. அதுல பேசுற துரைமுருகன் கலைஞரோட மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து இப்ப எப்படி இருக்கு, இந்த நாட்கள் வந்து நீங்க வந்து எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு காலையில எந்திரிச்சு எங்க போறதுன்னு தெரியல சார் அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு வாஞ்சையோட துரைமுருகன் சொன்ன பதிலுமே கூட பார்க்கிற அனைவரோட மனசுலயுமே அப்படியே தங்கிடும் அப்படின்னு தானே வந்து நம்ம சொல்லணும். அந்த வகையில ஒரு மாணவர் பருவத்துல ரொம்பவே ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வந்து ஒரு சட்டக்கல்லூரியில படித்து ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில முக்கிய பொறுப்பு வகிச்சு சட்டமன்ற செயல்பாடுகள்ல பல்வேறு விஷயங்களை சட்டமன்ற செயல்பாடுகள் சொல்லும் போதுதான் பல விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டுல கட்டப்பட்டுள்ள அணைகள் குறித்தா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல என்னென்ன ஆறுகள் ஓடுது, அது எந்தெந்த வழித்தடங்கள்ல போகுது உள்ளிட்ட விஷயங்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட துரைமுருகன் சொல்லிடுவாரு அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில தன்னோட ஆக்டிவான செயல்பாடுகள் மூலமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆக்டிவான அரசியல் தலைவரா துரைமுருகன் வந்து செயலாற்றிட்டு வராரு. அந்த வகையில அண்ணா காலத்துல தொடங்கி தற்போது வரைக்கும் அரசியல் களத்துல இருந்தாலுமே கூட தன்னோட நடவடிக்கைகள் தன்னோட இயல்பான செயல்பாடுகள் அப்படின்னு இன்றைய யங்ஸ்டர்ஸ் வரைக்குமே கூட ரொம்பவே அறியப்பட்ட ஒரு ஆளாகவும் அதே வேளையில 10 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாயகனாகவும் துரைமுருகன் வந்து இருக்காரு. அவருக்கு நாயகன் நிகழ்ச்சி சார்பாகவும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைவர் குறித்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.